கறிக்கு இப்போ தேவையான அளவு கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், 2 மிளகு, 2 வெந்தயம் போட்டு அதோட வெங்காயம் முதல்ல போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு தக்காளி சோடி தூளை முக்கியம் போட்டு நல்லா தூள் வடிய போக வதக்கும். இந்த ஸ்டேஜில் சிக்கனை கொட்டணும். சிக்கனை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடும். இப்போ நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணின பிறகு மூடி போட்டு சிக்கனை அவிய விடுங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கனை ஒருக்கா கிளறி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அவிய விடுங்க. இப்போ சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு இறைச்சி சிறப்புத்தூள் போட்டு இறக்கினா சிக்கன் கறி ரெடி. இறைச்சி சிறப்புத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி நிப்பாட்டிங்கன்னா சிக்கன் கறி. இப்போ சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு சாப்பிடலாம். சிக்கன் கறி